1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற பேரவைத் தலைவர் JCD பிரபாகர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் நிரலையை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைகிறார். வணக்கம் முத்துக்குமார், இது தொடர்பான விவரங்களை வழங்கல. வணக்கம். 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட கோபாலபுரம் விளையாட்டு மைதானத்தில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான JCD பிரபாகர் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ஆய்வு மேற்கொண்டு விளையாட்டு வீரர்களிடம் மைதானத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அந்த நேரலை காட்சி தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழலில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அந்த அடிப்படையில அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்தந்த தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்தந்த தொகுதிகளில் தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான JCD பிரபாகர் நேற்று கடந்த 2-3 நாட்களாகவே தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே ராயப்பேட்டை, சேராம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே 3 இடங்கள்ல இந்த ஆய்வினை மேற்கொள்ள உள்ளார். அதில் முதற்கட்டமாக கோபாலபுரம் விளையாட்டு மைதானத்துல தற்பொழுது இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். இந்த கோபாலபுரம் விளையாட்டு மைதானத்துல ஆய்வு மேற்கொண்டு இங்க இருக்க விளையாண்டு வரக்கூடிய விளையாட்டு வீரர்களும் மைதானத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் என்பது கேட்டறிந்து வருகிறார். அதன் அடிப்படையில இங்கு குடிநீர் பிரச்சனையும் அதே போல போதிய அதாவது வெளிச்சமில்லாத விளக்குகள் இந்த பகுதியில் இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் குறைகளாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இதனெல்லாம் விரைவில் சரி செய்து தரப்பட வேண்டும். அதே நேரத்துல இந்த மைதானத்தில் உள்ள உடற்பயிற்சி கூடங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையான அதாவது உபகரணங்கள் இன்னும் அதிகமாக வாங்கி தரப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விளையாட்டு வீரர்களிடம் உத்தரவு என்பது அதாவது தெரிவித்திருக்கிறார். அதே போல 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் எல்லாம் நடத்தப்பட்டு முதலமைச்சர் விஜய் பெயரிலேயே கோப்பைகளும் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த விளையாட்டு வீரர்களுடன் ஒரு சில கலந்துரையாடலும் மேற்கொண்ட சபாநாயகர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த கட்டமாக வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மைதானம், அதனைத் தொடர்ந்து எல் நகரில் இருக்கக்கூடிய பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை கேட்டறிய உள்ளார். தற்பொழுது இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில விளையாட்டு வீரர்கள் ஒரு சில கோரிக்கைகளை வைத்துள்ளனர். அதனை உடனடியாக சரி செய்து தரப்படும் என்றும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். முத்துக்குமார், தொடர்பான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.